வச்சு இறக்கி வைப்பேன். என்னங்க போய் இறக்கிட்டு திருப்பி வாங்க. இந்தா செல்வம், இதை நோட் பண்ணிக்க. எல்லாம் சரியா இருக்கா? அப்புறம் தீபாவளி எல்லாம் எப்படி? சூப்பர் தீபாவளி. என் வாழ்க்கையில இப்படி ஒரு தீபாவளி கொண்டாடுனதுல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இருக்காதா பின்ன? சம்பந்தக்காரங்க வீட்டுல வேற தங்கியிருக்க, அந்த வீட்டுல 3-4 பொண்ணுங்க வேற, ஜாலியா இருக்காதா? ஏப்பா நீ பொறாமையா இருக்கா? வயிற்றுச்சல். உங்க மாமனார் வீட்டுல இது வரைக்கும் நீங்க தீபாவளி கொண்டாடுனதே இல்லையா? கொண்டாடி இருக்கனே. அந்த கொடுமையா கேக்குற? என் சம்சாரத்துக்கு கூட பிறந்தவங்க 4 தம்பிங்க, சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கன்னு ஒரு 7-8 பேரு. நான் தீபாவளிக்கு அங்க போன உடனே மாமா துட்டு கொடு மாமா துட்டு கொடுன்னு என் பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணி வச்சுங்க. சொன்ன வைக்க கேடு. அங்கிருந்து திரும்பி வரதுக்கு கை மாத்தா துட்டை வாங்கிட்டு வந்தேன். என் தலை தீபாவளி கடங்கார தீபாவளி ஆயிப்போச்சு. சிரிக்கிறியா? சரி உன் தலை தீபாவளிக்கு நீ எப்படி மாட்ட போற பாக்குறேன். அப்புறம் பண்ணின பணம் ஒண்ணு ஞாபகம், அந்த மணி கொடுத்த பணத்தை ஒரே வாரத்துக்குள்ள எப்படியாவது திருப்பி வாங்கணும்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த விழுப்புரம் பார்ட்டிக்கு பாதி அமௌண்ட்டுக்கு டீடி எடுத்து அமிச்சா போதும், சரக்கு சுத்தமா சரியில்லை. ஐயா அந்த விழுப்புரம் பார்ட்டி சரியான பேஜார் பிடிச்சனாச்சே. பாதி பேமெண்ட் கொடுத்தாலும் டிடியை திருப்பி கொடுத்துருவான், மேற்கொண்டு சரக்கு எடுக்க முடியாத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் போன்ல பேசிட்டாரு, அவனும் ஒத்துக்கிட்டான். பாதி அமௌண்ட்டுக்கு டிடி அமிச்சா போதும். பேசிட்டாரா? பரவாயில்லையா உங்க அண்ணன்? ஆமா, எப்போ வராரு? அண்ணன் நாளைக்கு வராரு. நம்ம தனவன் இல்ல போசன சம்சாரம், அவங்களுக்கு ஏதோ மருந்து கொடுக்குற சடங்கு இருக்கான். அதை முடிச்சுட்டு அம்மா ஒண்ணு நாளைக்கு கிளம்பி வராங்க. அது வரைக்கும் ஐயா தான் வீட்டுல. என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒருத்தங்கிட்ட 500 ரூபாய் கை மாத்தா வாங்கியிருந்தேன். இன்னைக்கு திருப்பி கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அவங்ககிட்ட கொடுத்தாகணும். உங்ககிட்ட இருக்கா? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து எங்கிட்டையும் பணம் இல்லை, கல்லாலையும் பணம் இல்லை. கரெக்டாக அந்த விழுப்புரம் பார்ட்டிக்கு தான் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு வாங்கிக்கலாமா? நாளைக்கா? சரி விடு, நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ரமேஷ் ஐயாவா? ரமேஷ் தான் பேசுறேன். நான் பழனி பேசுறேன். தெரியுது. என்ன விஷயம்? ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுங்களேன், முக்கியமான வேலை. ஏன்? ஓ முதலாளி மாணிக்கத்திட்ட கேட்க வேண்டியதானே? அவர் ஊர்ல இல்ல, தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவார் போல இருக்கு. அப்போ கடையில நீ மட்டும் தான் இருக்கியா? இல்ல, செல்வம் இருக்கான். அவன் போலியா தீபாவளிக்கு? அவன் போயிட்டு வந்துட்டான். அவங்ககிட்டயும் கேட்டு பார்த்தேன், இல்லன்ட்டான். அவன் மட்டும் தான் தனியா இருக்கான் பாவம். அவன் தனியா தான் இருக்கானா? சாயங்காலம் என்ன வந்து பாரு, பணம் வாங்கிட்டு போ. லீலா, வேலையா இருக்கியா? ஆமாக்கா. சரி, அப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கா? சாயங்காலம் போனா நானும் வருவேன்ல. இல்ல லீலா, எனக்கு சில வேண்டுதல் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. அத்தை, நான் கோயிலுக்கு போறேன், வரீங்களா? இல்லம்மா, நான் வரல, நீ போயிட்டு வா. ஏண்டா மணிக்கம், நீ வேணா போயிட்டு வேண்டா? இல்லம்மா, சாப்பிட்டது வயிறு ஃபுல்லா இருக்கு, தூங்குனா போதும்னு இருக்கு. தரோ, எனக்கும் சேர்த்து நீயே வேண்டிக்கோ. சரிங்க, வரேன் அத்தை. பவானி, என் கூட கோயிலுக்கு வா. மாமா காஃபி எடுத்துக்கோங்க. இன்னுமா வேலை முடியல? எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான், இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்கு. சிதம்பரம், சிதம்பரம் வாங்க. யாருமா நீங்க? நான் சரோவுக்கு தூரத்து சொந்தம், அத்தை முறை வேணும். அப்படியா? உட்காருங்க. உங்களை எல்லாம் கல்யாணத்துல பார்த்தது. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க ஊர் தலை தீபாவளி எல்லாம் எப்படி இருந்தது? அதுக்கு என்ன பிரமாதமா இருக்கு. புதுசா கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் வரும்போது கேள்விப்பட்டேன். அப்படிங்களா? வியாபாரம் நல்லா நடக்குதா மாப்பிள்ளை? பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பொண்ணு பார்க்க வர்றப்ப ஒரு கடையில வேலை செஞ்சீங்க, இப்ப தனியா கடை ஆரம்பிச்சு நீங்களே முதலாளி ஆயிட்டீங்க. விவரமான மாப்பிள்ளை தான். எல்லாம் அந்த ஆண்டவன் செயல்மா. இந்த மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. ஆனா அவன் ஏன் தம்பி, உங்க சகல போச கூட்டு போய் ஒரு ஆளாக்கி விடக்கூடாதா?
இங்க இருந்தான்னா ஒரு காலமும் உருப்பட மாட்டான். ஊர் சிரிச்சு போயிடும். ஏற்கனவே சிரிச்சு போச்சு. ஏன் அவனுக்கு என்னாச்சு? அவன் நல்லா தானே இருக்கான். அட, உனக்கு சங்கதி தெரியாதா? மருந்து குடிச்சு சாக்கல்ல போயிட்டான். அவன் பொழைச்சதே பெரும்பாடு. என்னம்மா சொல்றீங்க? என்ன சம்பந்தக்காரமா? என்ன தெரியாத மாதிரியே பேசுறீங்க? இல்லம்மா, நிஜமாவே ஒண்ணுமே தெரியாது. என்னன்னு விவரமா சொல்லுங்க. அட, இந்த போஸ் பையன் இருக்கானே, சோடா கம்பெனியை வித்துட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சான். அத ஒருத்தன் ஏமாத்தி இவனுக்கு வித்துட்டான். இந்த கேன பயலும் அதை வாங்கிட்டான். பேங்க்காரன் வந்து இழுத்து மூடிட்டாங்க. அதுல மனசு உடைஞ்சு போய் இந்த லூசு பைய பிராந்தியில விஷம் கலந்து குடிச்சிட்டான். பாவம் சிதம்பரம், இந்த போஸ் பையில புழைக்க வைக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும். இப்ப இருக்கிற போஸ் மறுபிறவி எடுத்த மாதிரி. ஓ, இவ்ளோ கதை நடந்திருக்கா? அதனாலதான் போஸ கூட்டு போய் ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொன்னேன். அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா செஞ்சிருவோம். சரி, நான் கிளம்புறேன். சிதம்பரம் வந்தா சொல்லிடுங்க. சாயந்தரம் வந்து பாக்குறேன். சரி. கேட்டியாடா? அந்த பொம்பளை வந்து சொன்னதெல்லாம் கேட்டியா? 2 பேரும் தானே கேட்டோம். என்னடா அர்த்தம் இதெல்லாம்? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நமக்கு ஒரு சின்ன தகவலா தெரியுமா? இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? மா, தெரியாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அட போடா இவனே. நடுவுல அவ தங்கச்சி லீலாவை இங்க கொண்டு வந்து விடத்துக்கு வந்தால, அப்ப அவளுக்கு இதெல்லாம் தெரியாமலா இருந்திருக்கும்? எப்பவாவது ஏதாவது ஒண்ணுன்னா உன்கிட்ட மூச்சு விட்டுருக்காளா உன் பொண்டாட்டி? சொல்லுடா. எப்படிடா சொல்லுவா? உன்னை புருஷன்னு மதிக்கணும், என்ன மாமியார்னாவது மதிக்கணும். ரெண்டும் தான் இல்லையே, அத திமிரு பிடிச்ச அலையறாளே. மா, ஒருவேளை சங்கடப்பட்டு கூட சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? அட போடா, நீ ஒரு விளங்காத பையன். அவதான் நம்மள கால் தூசியா மதிக்கிறாளே. நம்ம புருஷனாச்சு, நம்ம மாமியாராச்சுன்னு கொஞ்சமாவது பயபக்திங்கிறது அவளுக்கு கிடையாது. மா, பாப்பா போஸ், உக்காரு. எதெல்லாமோ கேள்விப்பட்டேனே. என்னம்மா? சொன்னா முறுக்குன்னு கோவம் வராது? இல்ல, கோவப்பட மாட்டேன், சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் பெரிய சிப்பாய் மாதிரி பேசுவியே, கடைசியில வெறும் வெள்ளை வேட்டி சிப்பாய் தானே நீ? தைரியம் சவடால் எல்லாம் வெளியேதான் போல இருக்கு. உள்ளுக்குள்ள சரியான கோழப்பையெல்லாம் இருப்ப போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. என்னமோ ஊருக்குள்ள இடம் வாங்கி ஏமாந்துட்டியாமே, அதுக்காக மருந்தையும் குடிச்சிட்டியாமே. ஆமா, இதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு லட்சணமா? மனசுல தைரியம் இல்லாம எதுக்குப்பா இவ்ளோ பெரிய மீச? அம்மா, இப்போ எதுக்குமா இதெல்லாம் டேய், பேசிட்டு? நீ சும்மா இருடா. 4 பேர் புத்தி சொன்னாதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உரைக்கும். இனிமேலாவது இந்த மாதிரிலாம் செய்யாம இருப்பாங்க. ஏன் போஸ், உனக்கு என்ன பெருசா கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி கேணத்தனமா நடந்துகிட்ட? இது உங்களுக்கு விளக்குற சக்தி எனக்கு கிடையாது, விட்டுருங்க. இதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக பேசுற பேச்சு. மாணிக்கத்தை பாரு, அவனும் உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை தானே. மார்க்கெட்ல கடைக்கடையா வேலை பார்த்து இன்னைக்கு தனியா ஒரு கடை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான்ல. நீ அவ அளவுக்கு வர வேண்டாப்பா. ஏதோ ஒரு சின்ன வேலையா பார்த்து மானமா பொழைக்கிறதுக்கு கூட வக்கத்து போயிட்ட. டேய், நீ சும்மா இருடா. அதுக்காக மருந்து குடிச்சாடா சாக போறது? ஆம்பளைன்னு சொல்லிக்கிறவன் பண்ற காரியமாடாது. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஓஹோ, உனக்கு பொத்திக்கிட்டு வந்துருச்சோ? உன் புருஷனுக்கு புத்திமதி தானமா சொன்ன? புத்தி சொல்ற மாதிரி தெரியலையே, குத்தி காட்டுற மாதிரில இருக்கு. வேண்டியதுதான். இப்படி ஒரு வேலைக்கு ஆகாத புருஷனை கட்டினதுக்கே இவ்வளவு ரோஷம் வருதே. மாணிக்க மாதிரி ஒரு நல்ல புருஷனை கட்டியிருந்தா உன்னை பிடிக்கவே முடியாது போல இருக்கே. ஏமா புத்தி சொன்னதுக்கு போய் இவ்ளோ கோவப்படுற? ஓஹோ, எங்களுக்கு நீங்க புத்திமதி சொல்றீங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வீட்டுக்கு வராம ஊர்மைய போனாலே இது உங்க பொண்ணு, அவளுக்கு புத்திமதி சொல்லாம விட்டுட்டீங்க. இதோ பாரு, அனாவசியமா என்ன பத்தி பேசினா அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டு. அனாவசியமா? எது அனாவசியம்? உங்க அம்மா ஏன் புருஷனை பத்தி பேசலாம், அது அனாவசியம் இல்லையா? எந்த ஒரு நியாயமா அது? ஏய், என்னடி ஓவரா பேசுற? எல்லாம் சரியா தான் பேசுறேன். முதல்ல உங்க குடும்பத்தை திருத்துங்க. உங்க பொண்ணோட வண்டவாள என்ன, போலீஸே உங்க வீட்டுக்கு வந்தது. இதெல்லாம் மறைச்சிட்டு ஏன் புருஷனுக்கு ஒண்ணு உபதேசம் பண்ண வேண்டாம். உங்க வீட்டுல நடந்த கூத்தெல்லாம் எங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. பாத்தியாட மாணிக்கம், அங்க நடந்ததுல இவங்களுக்கு எப்படா தெரிஞ்சது? எல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லிதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அங்க ஊமை மாதிரி இருந்துட்டு இங்க வந்து எல்லா புறணையும் பேசியிருக்கா அவ. இங்க பாருங்க, சரோவை இதுல எல்லாம் இழுக்காதீங்க. அவ பாவம். அவ வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லல. அம்மா நீங்க அக்கா சும்மா இருங்கம்மா. என்னக்கா இது? உன் வாயை மூடுறி. இதுங்க நம்ம வந்ததுல இருந்தே சண்டை போடணும்னு அலையுதுங்க. டேய் நீ சும்மா இருடா. வயசுல பெரியவங்கங்கிற கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அவ. இங்க பாருங்க, உங்களை திட்டணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசல. ஏன் புருஷனை பத்தி நீங்க பேசுறத பொறுக்காம தான் நான் பேசிட்டு இருக்கேன். உன் புருஷன் சொன்னது பொறுக்கலையும். இந்த குடிகார பையல 4 வார்த்தை சொன்னா இவன குறைஞ்சு போயிடுவானா? இவன பெரிய கர்ண பரம்பரையா? ஆமா, நீங்க பெரிய கலெக்டர் பரம்பரை. ஏன் நீங்க 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சதும் உங்க பிள்ளை கடைக்கடையா ஏறி டீ வாங்கி கொடுத்து எடுப்படி வேலை பார்த்ததும் மறந்துட்டீங்களா? இது பாருங்க, என் புருஷன் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசுனீங்க, உருப்பட மாட்டீங்க. அடி பாவி, சாபம் ஆடி விடுற. ஏண்டி உன் புருஷன் சண்டை போட்ட எங்க வீட்டுக்கே வந்து உன்னோட ஆஸ்பத்திரி செலவுக்கு பிச்சை எடுத்துட்டு போனாண்டி ஏன் காசுல? ரோஷக்காரனா இருந்தா ஏன் மகன்கிட்டே கை நீட்டி வாங்குவானாடி? நீ என்னமோ பெருசா ரோஷம் வந்த மாதிரி கத்திரியே. மானங்கட்ட ஜென்மங்க. கட்டி கொடுத்து மாமனார் வீட்லயே குடி இருக்கிற தர்துரண்டி அவன். எங்கடா 4 காசு கிடைக்கும்னு பொறுக்கி அதை வச்சு குடிக்கிற குடிகார பொறுக்கி பயடி அவன். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன செருப்பு பிஞ்சிரும். ஏன் ஒண்ணு அடிச்சதும் அப்படியே பதறுதோ? சம்மந்தியம்மா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணாடா? இனிமே என்ன சம்மந்தின்னு சொல்லாதீங்க. உங்க குடும்பத்துக்கு அந்த தகுதி கிடையாதுங்க. வேணாம்மா, பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. இத பாருங்கப்பா, எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். கொஞ்சம் அமைதியா இருக்குமா? என்னையும் அமைதியா இருக்க சொல்றீங்க? செருப்பு பிஞ்சிரும்னு என்னையும் என் பிள்ளைய பார்த்து சொல்ற உன் மூத்த மக. அவன் நாக்கு இழுத்து வச்சு அறுக்க வேண்டாம். ஏய் தனம், லூஸ் கழுது. சொன்னியா அப்படி? மன்னிப்பு கேளு. முடியாதுப்பா, நான் எதுக்கு அப்படி சொன்னேன்? எதுவா இருந்தாலும் மன்னிப்பு கேளு. முடியாது. ஏய் என்னடி என்ன பெருசா பூசி முடுகுற? இதோ நிக்கிறாரு உங்க அப்பா. அவர் என்ன வார்த்தை பேசினாலும் அவரை பார்த்து செருப்பு பிஞ்சிரும் சொல்வியா? என்ன பார்த்து சொன்னேன்ல? ராசா ராசா கொஞ்சம் சும்மா இருமா. எதா இருந்தாலும் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம். நீ ருத்ர தாண்டவன் ஆடிராதம்மா. நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்துறாதம்மா. ஏ கிழவி, உன்னை கேட்டிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? நான் 4 வீடுங்கள 10 பாத்திரம் தேய்ச்ச வேலைக்காரியா. மாணிக்கம் 4 கடைகளுக்கு டீ வாங்கி கொடுத்த எடுபடின்னு இவ சொல்லவே இல்லைன்னு இவ வயித்துல வளர குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாக்கலாம். முடியாதே. டேய் மாணிக்கம், வாடா போலாம். ஐயோ என்னப்பா இது? நல்ல நாளுக்கு வந்துட்டு சந்தோஷமா போக வேணாமா? வேணாமா, உன் கால்ல வேணாமா? போயிடாதீங்கம்மா. மாப்பிள நீங்களா சொல்லுங்க மாப்பிள. என்னையா சொல்ற? ஒருத்தி எனக்கு மருமகளா வந்து என் குடும்பத்தை பத்தி இங்க வந்து கோல் முட்றா. இவ என்னடானா என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசி செருப்பால் அடிப்பேன்னு ஏன்ட்டே சொல்றா. இதோ நிக்கிறாளே இவ என் சின்ன பையல மைக்கி அவ பின்னாடியே அலைய விடுறா. நல்ல பொண்ணுங்களை வளர்த்திருக்கீங்க. ஆத்தா இல்லாம வளர்ற பொண்ணுங்க இப்படித்தான் வளரும்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி வளர்த்ததுக்கு இதுங்களை வேற யாருக்காவது தூக்கி கொடுத்துட்டு பேசாம நீங்க சாமியாரா போயிருக்கலாம். வேணாமா, உங்களை கையெழுத்து கூப்பிடுறோமா? போயிடாதீங்கம்மா, சத்தியமா என்ன நம்புங்கம்மா. சரோ உங்க குடும்பத்தை பத்தி ஒரு நாள் எங்கிட்ட தப்பா பேசினதே இல்லம்மா. நம்ப மாணிக்கம், வாட போலாம். கிளம்பு. அம்மா அம்மா சொல்றத கேளுமா. அவசரப்படாதம்மா. சிரிச்சுக்கிட்டே வந்தோம், சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். சரம் கோயிலுக்கு போயிருக்கா. அவளும் வந்துடட்டும். அவளை நல்லபடியா கூட்டிட்டு போய் கிளம்பி நாங்க கிளம்புறோம். நீ வரியா இல்லையா? வா. அம்மா போயிடாதீங்க. ஐயோ அவசரப்படாதீங்க. அம்மா நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்துறாத. ராசா அவ வந்தா அவளை நீங்க வீட்டோடயே வச்சுக்கோங்க. அம்மா போயிடாதீங்கம்மா. சரோ வந்துருவோம்மா. கோயில்ல இருந்து வந்துருவோம்மா. அம்மா அம்மா போகாதீங்கம்மா. போகாதீங்கம்மா. ஐயா ஐயா, என் கண்ணே பட்டுடும். சுத்தி போடுறேன்னு சொன்னேன்னு சுத்தி போட வந்திருக்கேங்க ஐயா. போடுங்கம்மா. இப்ப வேணா, சீக்கிரமே ஒரு நாள் நீங்க கூடத்துல கிடத்தி குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி நெத்தில பெரிய குங்குமம் வச்சு வெள்ளி காசு வைப்பாங்க பாருங்க. ஐயா கண்டிப்பா போடு. என் புருஷனை பாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்டு நான் எப்படி